Implementation of TDS, Chapter 7, Enable TDS in TallyPrime. இனிமே நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்க போறது எல்லாமே வந்து பிராக்டிகல் பேஸ்டு செஷனா தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த செஷன்ல இருந்து டேலில நீங்க வந்து ஈஸியா பிராக்டிஸ் பண்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு குடுக்க போறேன். நீங்க எஜுகேஷன் மோட்லயே கூட நீங்க டைரக்ட்டா வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபீட் பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் மோட்ல டேலி என்ட்ரி பண்றதுக்கான செஷன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. நீங்க டேலி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய வீடியோஸ்ல நீங்க வந்து எடுத்து பாருங்க. அதுல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹவ் டூ டவுன்லோட் டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுடைய அ சிஸ்டம்ல நீங்க டேலி சாஃப்ட்வேர நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. ஸோ பிராக்டிகல் செஷன் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி, அந்த கம்பெனில நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபீட் பண்ணி வைங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதர்வைஸ் உங்களுக்கு கீழ வந்து தெரியிற இமெயில் ஐடி கூட நீங்க உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்க குடுக்கலாம். ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, அசிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்க கேளுங்க. அதர்வைஸ் நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட இந்த மெயிலுக்கு நீங்க வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிடிஎஸ் தேவையான நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வாங்க டேலில நம்ம எப்படி எனேபிள் பண்றது டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேலில டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம F11 ஃபீச்சர்ல நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். அப்படி F11 ஃபீச்சர்ல எனேபிள் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய டிரெக்டார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ நீங்க வேலை பார்க்குற கம்பெனி தான் டிடிஎஸ் உடைய டிடெக்டார் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறங்க. ஸோ எங்கெல்லாம் டிடெக்டார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குதோ, அங்கெல்லாம் உங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் நீங்க வந்து குடுக்க போறீங்க. இந்த டிடெக்டார் டீட்டெயில்ஸ்ல வேற என்னென்ன கேட்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியோடைய டான் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்கும். ஸோ டான் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆத்தென்டிகேஷன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து டான் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த டான் நம்பர் டிடெக்டாருக்கு மட்டும் செப்பரேட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டில எப்படி ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறது ஒரு லைசென்ஸா நம்ம வந்து கன்சிடர் பண்றோமோ, அதே மாதிரி டான் நம்பர் அப்படிங்கிறது டிடிஎஸ் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு லைசென்ஸா நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இந்த 10 டிஜிட் டான் நம்பர நீங்க வந்து உங்களுடைய கம்பெனில நீங்க குடுக்கணும். அடுத்து வந்து டிடெக்டாரோடைய டைப் என்ன அப்படிங்கிறத நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ டிடெக்டார் டைப் அப்படிங்கிறது கம்பெனியா, இல்ல இண்டிவிஜுவலா, பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இந்த மாதிரியான டைப் என்ன உங்களுடைய கம்பெனி அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எந்த பெர்சன் ரெஸ்பான்சிபிள் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். பொதுவா வந்து பெர்சன் ரெஸ்பான்சிபிள் இந்த டீட்டெயில்ஸ்ல வந்து உங்களுக்கு ஓனருடைய நேம் தான் நம்ம வந்து குடுத்திருப்போம். அதர்வைஸ் நீங்க வந்து அந்த கம்பெனிக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ கூட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம இருக்கிறதுக்காக ஓனருடைய டீட்டெயில்ஸ வந்து நம்ம வந்து இந்த பெர்சன் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ல நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டிடிஎஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது இந்த பெர்சன் ரெஸ்பான்சிபிள் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கோ, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஃபைலிங் அப்படிங்கிறதுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்தரா நம்ம வந்து குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரேட் அண்ட் எக்ஸம்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டிடிஎஸ்க்கு என்ன மாதிரியான ரேட் அண்ட் எக்ஸம்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரேட் அண்ட் எக்ஸம்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத குடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்துல லைக் பண்ணிக்கிறங்க. லைக் பண்ணிட்டு கன்டினியூஸா வந்து டேலில என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நீங்க பாருங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ நீங்க செப்பரேட்டா கிரியேட் பண்ணியிருக்க டேலில நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? அதாவது செப்பரேட்டா கிரியேட் பண்ணியிருக்க கம்பெனில நீங்க F11 அப்படிங்கிற ஃபீச்சர் நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. அதாவது F11 கீ நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கம்பெனியுடைய ஃபீச்சர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஓப்பன் ஆகும். ஸோ மேல வந்து ஷோ மோர் ஃபீச்சர்ஸ், ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ்ங்கிறது எனேபிள்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு F11 கீ பிரஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கம்பெனி அதாவது ஆல்ட் கே கம்பெனில போயிட்டு கூட நீங்க F11 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கீ நீங்க வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதர்வைஸ் நீங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ல நீங்க டிடிஎஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய எனேபிள் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து எனேபிள் பண்ணுங்க. அதாவது இந்த ஃபீச்சர் வந்து எஸ் குடுங்க. எஸ் குடுத்த உடனே உங்களுக்கு மெயினா ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஃபீல்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டான் நம்பருக்கான ஃபீல்டு. இதுல ஃபர்ஸ்ட் கேட்கிற ஃபீல்டு என்னன்னா, டான் நம்பருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு டான் நம்பர் வேணும் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்டருக்கான நம்பர் உங்களுக்கு செப்பரேட்டா குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த நம்பர தான் இங்க டான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சில பேர் தப்பா என்ன பண்ணிருவாங்கன்னா, டான் ரிஜிஸ்ட்ரேஷன்
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இந்த கம்பெனியுடைய டேன் நம்பரை வந்து குடுத்துருவாங்க. ஸோ அப்படி குடுக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்கிறது என்ன அப்படின்னா, டேனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. 2வது வந்து டேன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து குடுக்கணும். ஸோ டேன் நம்பர் பொதுவா வந்து ஃபர்ஸ்ட்டு 4 டிஜிட் வந்து உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ல இருக்கும். அடுத்து 5 டிஜிட் வந்து நியூமெரிக்ல குடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 1 டிஜிட் வந்து ஆல்ஃபாபெட்ல உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இது 10 டிஜிட் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா குடுக்கணும். குடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு டிடெக்டார் டைப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களுடைய டிடெக்டார் டைப் அப்படிங்கிறது கம்பெனி அப்படிங்கிற பட்சத்தில கம்பெனின்னு குடுத்துக்கலாம். அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது லிமிடெட் கம்பெனி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கம்பெனி அப்படிங்கிறது குடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து 1 பெர்சன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் கூட உங்களுக்கு கம்பெனி அப்படிங்கிற இந்த டைப்ல தான் நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வேற கம்பெனி இல்லாம வேற ஏதாவது டைப் உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு அந்த டைப்ஸ் வந்து அப்பியர் ஆகல அப்படின்னா, இதே இடத்துல இருந்து நீங்க F12 அப்படிங்கிறது குடுங்க. ஸோ F12ல ஷோ ஆல் டிடெக்டார் டைப் அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷன் எஸ்ன்னு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஒருவேளை இது நோன்னு இருந்துச்சு அப்படின்னா, மத்த டிடெக்டாருடைய டைப் வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல காட்டாது. அதர்வைஸ் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்ன்னு இருக்கும்போது எல்லா டிடெக்டிவோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனி அப்படின்னா, கம்பெனி அப்படிங்கிறத நீங்க குடுங்க. இதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ம் அப்படிங்கிறத நீங்க குடுக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒண்ணு தெரியல உங்களுக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ம். இதே வந்து ப்ரொப்ரைட்டர் கம்பெனி சார் இது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கு அப்படின்னா, ப்ரொப்ரைட்டருக்கு வந்து இங்க குடுத்திருக்கிறது வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நம்ம ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா கம்பெனி அப்படிங்கிறத குடுங்க. ஸோ என்னுடைய கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறதுக்காக நான் கம்பெனி அப்படின்னு குடுத்திருக்கேன். இப்ப இந்த ஆர்கனைசேஷன் வந்து பிரான்ச்சா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிரான்ச்சோட நேம் வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். இது பிரான்ச் கிடையாது சார். இதுதான் மெயின் ஆஃபீஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதர்வைஸ் எஸ்டிடி கோட் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். நான் வந்து 044 அப்படின்னு குடுத்துட்டு, எ லேண்ட்லைன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ ஃபோன் நம்பர் அப்படின்னா இந்த இடத்துல லேண்ட்லைன் நம்பர் தான் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா, நீங்க லேண்ட்லைன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துக்கணுங்க. அதர்வைஸ் வந்து மொபைல் நம்பர் தான் சார் அப்படின்னா கூட, நீங்க மொபைல் நம்பர் கூட இந்த இடத்துல நீங்க குடுத்துக்கலாம். தென் வந்து பெர்சன் ரெஸ்பான்சிபிள் டீட்டெயில்ஸ்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் செப்பரேட்டா கேட்பாங்க. ஸோ அங்கே கூட நீங்க தனியா மொபைல் நம்பர் அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்க முடியும். அடுத்து இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துக்க முடியும். இப்ப நான் வந்து எக்ஸாக்ட்டா வந்து கம்பெனியோடைய இமெயில் ஐடி என்னவோ, அந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து குடுத்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபீல்ட வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து என்டர் ஆர் ஆல்டர் பெர்சன் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதாவது செட் ஆர் ஆல்டர் டீட்டெயில்ஸ் ஆஃப் பெர்சன் ரெஸ்பான்சிபிள். இதுல தான் நீங்க ஓனருடைய நேம் டீட்டெயில்ஸ நீங்க வந்து குடுத்துக்கணுங்க. ஸோ இப்போ வந்து ஓனர் யாரோ அவங்களுடைய டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லக்ஸிகன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ லக்ஸிகன் தென் வந்து என்ன அப்படின்னா, அவருடைய ஃபாதர் நேம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இத வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். தென் அவர் யாரு அப்படிங்கிறத குடுத்துக்கணும். இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, டைரக்டர் அல்லது மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் குடுத்துக்கிறேன். இதுவே வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர் ஆர்கனைசேஷனா இருந்துச்சுன்னா, ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு குடுங்க. பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருந்தாங்கன்னா, இவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படிங்கிறதுக்காக பார்ட்னர் அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துக்க முடியும். தென் வந்து இவருடைய பான் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் ஒரு பான் நம்பர் வந்து சாம்பிளுக்காக நான் வந்து குடுத்துருக்கேன். தென் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணும்போது என்ன அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்தோமோ, அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அப்டேட் ஆயிடும். ஒருவேளை நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நீங்க லைன் பை லைன் வந்து அட்ரஸ் குடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா கூட, இங்க செப்பரேட்டா நீங்க மாடிஃபை அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பண்ண முடியும். தென் மொபைல் நம்பர் என்ன, எஸ்டிடி கோட் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்றதா இருந்தா நீங்க வந்து செட் பண்ணிக்கிறங்க. ஸோ இது வந்து ஓனருடைய இன்ஃபர்மேஷன். இத ஸ்கிப் பண்ணிக்கலாமா சார்? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல எங்ககிட்ட. மொபைல் நம்பர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கூட நீங்க ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது குடுத்துக்கலாம். தென் வந்து இந்த இடத்துல எஸ்டிடி கோட் ஃபார் ஆல்டர்னேட் கான டெலிஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி அப்படிங்கிற 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கேக்குது. ஓகேங்களா? ஸோ மெயின்
கான்டாக்ட் தவிர ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு கேக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில இத குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ இதே ஸ்க்ரீன்ல இருந்து F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புரொவைட் ஆல்டர்னேட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்க நோ குடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அத நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க அல்லது இங்க ஃபீட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து எதுக்காக அப்படின்னா, டிடிஎஸ் நீங்க டேலில இருந்து சலான் நீங்க ஜெனரேட் பண்ணி பே பண்றீங்க அப்படின்னா, சலான்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் ஆகும். அதாவது சலானுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்க ஃபார்ம்ஸ் அல்லது ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில பெர்சன் ரெஸ்பான்சிபிள் டீட்டெயில்ஸ்ல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ங்கிறது கம்பெனி கிரியேஷன்ல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்க்கோ அல்லது சலானுக்கோ எடுத்துக்காது. ஸோ இங்க குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ கீழ வந்து உங்களுக்கு நோட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனுக்கான கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பார்த்துக்கிருங்க. ஸோ இப்ப நம்ம வந்து அடுத்து பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னன்னா, ரேட் அண்ட் எக்ஸம்ஷன் டீட்டெயில்ஸ். இதுல வந்து நம்ம இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட் ஃபார் டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட். இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்த ஒரு செக்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு செக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். அந்த சாப்டர்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து எக்ஸம்ஷன் லிமிட் அல்லது த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது குடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயில் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் தனித்தனியா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ட கன்சிடர் பண்ணி டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட்டா இருந்தாலும் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ்ங்கிறது டிடக்ட் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்காக வந்து அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ல த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர நீங்க மெயின்லயே எனேபிள் பண்ணிரலாம். ஈவன் நீங்க வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணும்போது, டிடிஎஸோட எக்ஸம்ஷன் லிமிட் ஏதாவது நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத டேலி கன்சிடர் பண்ணாது. ஸோ எந்த வேல்யூல நீங்க பில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிரும். கான்ட்ராக்டருக்கு சிங்கிள் பில் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்டையும் கூட டேலி இக்னோர் பண்ணிரும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிக்கு இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட் ஃபார் டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர எஸ் குடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து நோ குடுத்துக்கிறேன். தென் ஆக்டிவேட் டிடிஎஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து பில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஸ்டாக் ஐட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ அசஸபிள் வேல்யூ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டிடிஎஸ் எந்த அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம இன்வென்ட்ரியவும் நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆக்டிவேட் டிடிஎஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட செஷன் நான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செஷன் நான் எடுக்கும்போது ஸ்டாக் ஐட்டத்துல எப்படி டிடிஎஸ் கால்குலேட் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல வந்து நீங்க இந்த ஃபீச்சரை வந்து எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிறீங்க. ஸோ இதனால என்ன கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுங்கிறதை நீங்க பார்த்துக்கிறீங்க. அடுத்து ப்ரொவைட் சர்சார்ஜ் அண்ட் செஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட்ட விட அதிகமா நம்ம டிடிஎஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சார்ஜ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அடிஷனலா நம்ம வந்து சர்சார்ஜ் அப்படிங்கிறக்கூடிய அடிஷனல் டாக்ஸும் நம்ம வந்து அதோட செஸ்ஸும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கலெக்ட் பண்ண வேண்டிய ரூல் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ரூல் வந்து எந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு வந்து அதாவது எந்த வேல்யூ ஆஃப் டாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற செஷனும் நம்ம வந்து ஃபியூச்சர் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த செஷன்ல நம்ம சர்சார்ஜ் பத்தின டோட்டல் இன்ஃபர்மேஷனும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி இதோடைய ரூல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதர்வைஸ் இந்த இடத்துல ரேட் அண்ட் எக்ஸம்ஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல இந்த 3 ஃபீச்சர் மட்டும் தான் நம்ம வந்து மெயினா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுல வந்து எக்ஸம்ஷன் த்ரெஷோல்ட் லிமிட் அல்லது எக்ஸம்ஷன் லிமிட் அதை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். 2வது ஸ்டாக் ஐட்டத்துல டிடிஎஸ் எனேபிள் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். அடுத்து வந்து சர்சார்ஜ் அப்படிங்கிறது இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனித்தனி செஷனா நம்ம வந்து கவர் பண்ணுவோங்கிறதுனால இப்போதைக்கு நீங்க நோ கொடுத்தே நீங்க வந்து உங்க கம்பெனில நீங்க செட் பண்ணி வைங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறதுல நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ப்ராப்பரா நீங்க
அக்செப்ட் அப்படிங்கிறத பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா உங்களுடைய டிடிஎஸ்ங்கிறது உங்க கம்பெனில எனேபிள் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். இப்ப கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு டிடிஎஸ் டீடெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இத நீங்க வந்து என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க F11ல என்ன டீடெயில்ஸ் குடுத்தீங்களோ, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இங்க பான் அண்டது சின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து நீங்க உங்க கம்பெனியோடைய பான் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்றதுக்காக கண்டிப்பா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பான் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பான் நம்பர் சாம்பிளுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துக்கிறேன். இது கார்ப்பரேட்டா இருக்குங்கிற பட்சத்துல கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் அப்படிங்கிறத சின் நம்பர் குடுக்கணும். பட் இது அ ஜி டிடிஎஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் குடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்க கம்பெனியுடைய பான் நம்பர் குடுக்குறதுக்கு கிரியேட் ஆப்ஷன் எடுத்து பான் அண்ட் சின் டீட்டெயில்ஸ்ல நீங்க குடுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க டைரக்ட்டா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுங்க. இங்க வந்து ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ல டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ்ங்கிறது எனேபிள்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிடிஎஸ்ல என்னென்ன ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஃபார்ம் 26Q அதே மாதிரி 27Q அப்படிங்கிறது நீங்க டிடிஎஸ் எனேபிள் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். இதுக்கு முந்தைய செஷன்ல நம்ம வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ்ல ஃபார்ம் 24Q அப்படிங்கிறத பத்தி நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தேன். அந்த ஃபார்ம் 24Q அப்படிங்கிறது ஒன்லி சேலரிக்கான டிடிஎஸ்க்கான ஃபார்மே தவிர, உங்களுக்கு அதர் தென் சேலரிக்கான ஃபார்ம் கிடையாது. சார் இப்ப டிடிஎஸ்ங்கிறது டேலில எனேபிள் பண்ணிட்டா சேலரியும் சேர்த்து தானே எனேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். சேலரிக்கான டிடிஎஸ் வந்து உங்களுக்கு டேலில பேரோல் அப்படிங்கிற ப்ராசஸ்ல செப்பரேட்டா கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிற இது வந்து என்னன்னா, அதர் தென் சேலரி ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. ஸோ ஃபார்ம் 26Q அண்ட் 27Qல என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்க டைரக்ட்டா என்டர் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்தடுத்த செஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன்ல நாம ஒன்லி எப்படி நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறது கம்பெனில எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவ லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த சாப்டர்ல நம்ம அடுத்த ஒரு நியூ இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.